இப்போ வந்து 34 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ணணும். இதில் வந்து துணியை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். கீழே ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதிலேருந்து 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கிறேன். அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கேருந்து இந்த லைன்லேருந்து 6.5 இன்ச் கை நீளம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் வந்து 7.25 இன்ச்சு. இப்போ இந்த 7.25 இன்ச்சுக்கு நம்ம இந்த ஒரு லைனை போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து வளைக்கணும். வளைச்சி இந்த 7.25 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கைக்குழி, அதாவது அந்த கைக்குழி கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி 2 இன்ச் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த பேக் சைடு நம்ம கட் பண்ண அந்த அதுக்கு 1/2 இன்ச் கீழே அப்படியே கீழே வளைச்சி அப்படியே அந்த 7.25 இன்ச்சோட நம்ம ஜாயின் பண்ணிடணும். 2 பக்கம் மேலேயும் கீழேயும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவு ட்ராயிங். இப்போ வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா சேர்த்து கட் பண்ண போகிறேன். இது வந்து நேர் கட்டிங்க. இப்போ வந்து கீழே வந்து தையலுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் கேப் விட்டுட்டு 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே இருந்து நம்ம ஒரு 13 இன்ச் வைக்க போகிறோம். 13.5 இன்ச் நார்மல், நான் வந்து 13 இன்ச் வைக்கிறேன். ஸோ வந்து 13 இன்ச் வந்து ஹைட் வச்சுட்டு அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், தையலுக்காக விட போகிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மார்க் பண்ணலாம். இப்போ பேக் சைடு வந்து பேக்குடைய கழுத்து பின் கழுத்து வந்து 7 இன்ச்சு. 34 இன்ச்சுக்கு வந்து நம்ம 2.5 இன்ச் வைக்கலாம் கழுத்து உடைய அகலம். ஸோ வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே லைட்டாக ஒரு வளைவு. இப்போது ப்ளவுஸோடைய பின் கழுத்தை வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். இப்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டருடைய ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு விட்டுட்டு இதே அளவை கீழே மார்க் பண்ணுவோம். அதாவது ஆம்ஹோலுக்கு வந்து அதே ஒரு 5. இப்போ இங்கே ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5.25 இருக்குது. நான் 1/4 இன்ச்சு குறைச்சி 5.5 வைக்கிறேன். ஆம்ஹோல் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம், செக் பண்ணணும். ஸோ இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு லைனு. இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து 34 இன்ச்சு சைஸு ப்ளஸ்ஸு இதோட ஒரு 4 இன்ச்சு சேர்த்திங்கன்னா ஒரு 38 இன்ச்சு. 38 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணால் 9.5 இன்ச்சு. இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் நான் வந்து 4 இன்ச்சாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 9.5 இன்ச் நான் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுடலாம். அதே மாதிரி தையலுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இந்த அளவில் நமக்கு வந்து 7.5 இன்ச் வரணும். வருதான்னு பார்ப்போம். ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி வருது, அதாவது 8 இன்ச்சு வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். இந்த லைனை மேலே ஏற்றி போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச் ஒரு புள்ளி அளவுக்கு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்து 7.5 இன்ச்சு வந்துடுச்சு. ஸோ இது வந்து பேக் சைடு கட்டிங். இப்போ இதுலேயே நான் வந்து இது ஸ்ட்ரைட் கட்டிங்னால இது பேக் சைடு, கீழே வந்து ஃப்ரண்ட் இருக்குது. நான் இதுலேயே வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஃப்ரண்ட்டு முன் கழுத்து வந்து 6 இன்ச் வைக்கலாம். ஸோ இதில் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே ஒரு வளைவு. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து சென்டரில் காப் லென்த்து வந்து 9 இன்ச்சு, டாட் லென்த் வந்து 2.5 ஒரு 1/2 இன்ச். ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கான நீளம். இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங்.